நம்முடைய நாடு அமெரிக்காவிற்கு சென்று அங்கே நம்முடைய பிரதமரை வரவேற்று மரியாதை கொடுத்து உபசரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், இந்தியாவை அமெரிக்க அதிபர் புகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கார்ட்டூனை விகடன் வெளியிட்டிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. அதோடு மட்டுமல்ல, அவர்கள் இழிவுபடுத்தியிருப்பது பிரதமரை மட்டுமல்ல, இந்த நாட்டை காட்டிக் கொடுக்கும் கேவலமான, மிக மோசமான, இழிவான, மிக அருவருக்கத்தக்க ஒரு செயலை விகடன் பத்திரிகை செய்திருக்கிறது. இது இப்படியெல்லாம் கடந்து போய்விட முடியாது. ஒவ்வொரு நாளும் தமிழக ஊடகங்களில, குறிப்பாக விகடன் போன்ற பத்திரிகைகளில நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தனிமனித தாக்குதல் கூடாது, இந்த தேசத்தை தாக்கக்கூடாது, தேசத்திற்கு எதிராக சொல்லக்கூடாது என்றெல்லாம். ஆனால் கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்ற இருமாப்பும், கர்வமும், அகம்பாவமும், அகந்தையும் அவர்களிடத்தில் இருக்குமானால், அவர்களுக்கு உண்மையிலேயே கருத்து சுதந்திரம் என்றால் என்ன என்பதை எடுத்து கூற வேண்டிய கடமையும் நிலைமையும் நம்மிடையே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு